பெண்ணே அடி பெண்ணே உன் உள்ளம் சுகமா, பேசு ஒரு வார்த்தை நீ கள்ளா மரமா, அன்பே உன் கையில் நான் விரலா நகமா, நகமாய் களைந்தாயே இது உனக்கே தகுமா, இன்னொரு ஜன்மத்தில் பெண்ணே நீ என்னை போலானாக பிறந்து வருவாய், உன் போல பெண்ணே நீ அப்போது நேசித்தால் என் நெஞ்சின் வேதனை அறிவாய், உலகத்தின் முடிவை எழுதிய அவனே எனக்கொரு முடிவை ஏன் இன்னும் சொல்லவில்லை, ஏன் இன்னும் சொல்லவில்லை, அவனூமை இல்லை இல்லை, வெண்ணிலவே வெண்ணிலவே வாடத்தை விட்டுட்டு வா, நெஞ்சிக்குள்ள உள்ளதெல்லாம் காதில சொல்லிடவா, இதையோ என்ன புத்தகமா படித்து விட்டு தந்து விட, காதல் என்ன கட்டிடமா இழுத்து அதை கட்டிவிட, வெண்ணிலவே வெண்ணிலவே வாடத்தை விட்டுட்டு வா. ஓகே, ஒரு இனிமையான காலப்பொழுதில் ஒரு இனிமையான பாடலை பாடி ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த காலை டைம் என்பது ஒரு இனிமையான நேரம்தான். ஆனால் பாடின பாடல் தான் இனிமையாக இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கடமைக்காக பாடியிருந்தேன். உலகளாவ இதில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்கு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டீஸாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலி பதிவாக இருக்குது. பார்த்த செய்திகள்லேயே எனக்கு மனதை உலுக்கிய ஒரு செய்தி ஒன்றை பார்த்துருந்தேன். இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னாக்கா இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். உலகத்தில் எங்கே நடந்தாலும் இந்த ஒரு சம்பவத்தை கேட்கின்ற பொழுது எல்லோருக்குமே மனதை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அது காணப்படும். ப்ரோ நேற்று இரவு தினம் வீடியோ ஒன்று அப்லோட் செஞ்சுருக்கிறாரு. அவர் எங்கே போகிறாரு, எப்படி போனார், நீதிமன்றத்தில் வழக்கு பேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன மாதிரி இவர் வெளிநாட்டு பிரயாணத்தை போகிறாரு, எப்படி போயிருக்கிறார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் வருவோம். அதுக்கு முதல்ல நான் அந்த பார்த்த செய்தி, இந்தியாவில் வந்து ஒரு 10 வயது சிறுவனை கொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்டிருந்தார் தன்னுடைய தாயால். வேறு யார் சரி அந்த கொலையை பண்ணியிருந்தால் அது ஒரு இதாக போயிருக்கும். ஆனால் தன்னுடைய தாயே மகனை வெட்டி கொலை பண்ணி துண்டு துண்டாக, தாயும் தன்னுடைய தாயின் கள்ளக்காதலனும் இணைந்து இந்த கொலையை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்டிருக்கிறார் அந்த சிறுவன். உண்மையிலேயே ஒரு மனதை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்பட்டிருந்தது. கொலை பண்ணியதும் போதாது என்று சொல்லி அது எவ்வளோ கருவிசத்தோடு பார்த்திங்கன்னா அந்த சிறுவனை துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கிறாங்க, வெட்டியிருக்கிறாங்க. வெட்டி ஒரு பெட்டியில் போட்டு வீசப்பட்டிருந்தார். விசாரணையின் பொழுது தன்னுடைய தாய் தான் இந்த கொலையை, தாயும் தாயுடைய கள்ளக்காதலனும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணியிருப்பதாக இப்போ செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஒரு பெண்ணை போல் நல்லவளும் கிடையாது, ஒரு பெண்ணை போல் கெட்டவளும் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு சில பதிவுகள் எப்பொழுதாவது நிரூபிக்கின்றது. சரி, என்ன பண்ணுறது, தாயாக ஒரு நல்ல தாயாக இருப்பதும் பெண்தான், ஒரு கெட்ட தாயாக இருப்பதும் பெண்தான். ரெண்டையும் சாதிச்சு கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் மனிதன் தள்ளப்பட்டிருக்கின்றான். ஓகே, நிறைய பேருடைய வயிற்றறிச்சல் பார்த்தின்னு சொன்னாக்கா, இவனை என்ன தான் பண்ணினாலும் இவன் திருப்ப முளைச்சி வந்துடுதானே. யார்? நம்முடைய எஸ்கே ப்ரோ தான். இவனை என்னத்தை தான் இவனுக்கு நம்ம எதிராக பண்ணினாலும் ஆனால் இவன் லைஃப்பில் இவன் வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே போகிறானேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் ஒரு சிலவங்களுக்கு. இப்போ ப்ரோ வந்து யூரோப்பு போகிறார். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம், இப்போ அந்த லாஸ்ட்டாக அவர் அப்லோட் செஞ்சிருந்த வீடியோ பண்ணுன்ற பொழுது அவர் யூரோப் நாட்டில் தான் இருக்கிறார், அங்கே இருந்து தான் அந்த வீடியோ பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஒரு சிலருடைய கேள்வி, அதாவது ப்ரோவுக்கு எதிராக வீடியோக்கள் போடப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலில் நான் போய் பார்த்தேன். அந்த சேனலில் ஒரு வீடியோ ஒன்று ப்ரோ ஒருத்தர் அப்லோட் செஞ்சுருக்கிறார்.
அவர் ப்ரோ சம்மந்தமான வீடியோ தான் தொடர்ச்சியாக அவருடைய சேனலில் போடுவார், அவருக்கு எதிராக போடுவார். அப்போது அதில் நிறைய கமெண்ட்களில் கேட்கப்பட்ட கேள்வி, அவருக்கு வழக்கு இருக்கின்ற பொழுது எப்படி அவருடைய வெளிநாட்டு பிரயாணத்தை சென்றார் என்ற ஒரு கேள்வியை அங்கே எல்லோருமே முன் வச்சுருந்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், அவர் ஒளிச்சு போக இல்லை, யாருக்கும் மறைஞ்சி போக இல்லை. அப்படி போயிருந்தால் அவர் ஒரு காலமும் வீடியோவில் அந்த விஷயத்தை உலகத்துக்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டபூர்வமாக இந்த பிரயாணத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்ற விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். குற்றவியல் வழக்குகள் என்ற பொழுது அது நிறைய பிரிவுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வழக்குகளுக்கும் சிவில் அப்படி இப்படின்னு இருக்கின்றது. அரசாங்க தரப்பால் பதிவிடப்பட்ட ஒரு வழக்காக இருந்தால் அது ஒருவேளை கடினமாக இருக்கலாம். இது இவருடைய லோயர்ஸ் மூலம் சத்திய கடதாசிகள் எல்லாம் வழங்கி அவர் சட்டபூர்வமான முறையில் தான் அந்த பிரயாணத்தை அவர் முன்னோக்கி சென்றிருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி அவர் யாருக்கும் தெரியாமல் இந்த நாட்டை விட்டு போவதாக இருந்தால் நிச்சயமாக அவர் இந்த உலகத்துக்கே அது ஒரு செய்தியாக பதிவிட வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்காது. ஆகவே உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவரே அவருடைய வாயால் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிச்சயமாக தெளிவுபடுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் அவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் உயர்ந்து விட்டே செல்கிறார். அதுதான் உங்கள் நிறைய பேருடைய வைத்தறிச்சலாக காணப்படுகின்றது. என்னதான் அவரை பண்ணினாலும் அவரோட வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகிறார். ஏன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட அந்த நேர்மைத்தன்மை இருக்கிறது என்ற ஒரு விஷயம் அங்கே நிரூபணமாகிறது. மனசாட்சிக்கு பயந்து அவர் வாழ்கிறார். இவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அவரை படைத்த இறைவனுக்கும் அவருடைய மனசாட்சிக்கும் பயந்து வாழுகிறார் என்ற ஒரு செய்தி மட்டும் அங்கே பதிவாகிறது. அப்படி ஒருவேளை அவருடைய மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் துரோகங்கள் செஞ்சிருந்தார் சொன்னாக்கா அவரோட வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் இந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அவர் பெய்திருக்க மாட்டார், போகவும் முடியாது. அதுதான் உண்மையான கருத்து. ஆகவே எது எப்படியோ அவர்கள் 3 பேரும் இணைந்து வீடியோக்கள் பதிவிடாத வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் மனதுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. அது உண்மையான விஷயம்தான். அது காலப்போக்கில் எல்லாமே சரியாக வரும். இப்பொழுது இது ஒரு வித்தியாசமான வீடியோக்களை நமக்காக தர இருக்கிறார் ப்ரோ. வித்தியாசமான காணொளிகளை பார்ப்பதற்கு நம்மளும் தயாராக இருப்போம். அங்கே என்னென்ன நடக்கிறது, இங்கே புலம்பெயர் மக்கள் அங்கே எப்படி வசிக்கிறார்கள், எல்லா விடயங்களை பற்றியும் அவர் அங்கே நியூ அப்டேட் தொடர்ச்சியாக நமக்கு வீடியோக்கள் மூலம் தந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எந்த ஒரு சில விடயங்களை பற்றி பேசுவதற்காக இந்த ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன். இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.